சக்தி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து ஜூம் மீட்டிங்க்கு வந்துட்டாலே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை கூட்டிட்டு வருவோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எஸ், கோர்ஸ். இன்றைய தினமும் ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூக்கு உங்க எல்லாரையுமே வந்து நாங்க கூட்டிட்டு போக போறோம். அதுவும் இன்றைய தினம் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். இவரை பத்தி சொல்றதா இருந்தா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இப்ப நான் தான் கிங்கு அப்படின்ற லெவல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு மனிதர், மிக சிறப்பான ஒரு இயக்குனரோட தான் நாங்க பேச போறோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க ஆனந்த் அவர்களே? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்றைய தினம் இங்க நான் தான் கிங் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அந்த ஸ்பார்க் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி, ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை பத்தி சொல்லுங்க. ஸ்பார்க் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே. ஆக்சுவலா இது வந்து சந்தானம் சாருக்கும் எனக்கும் முதல்ல இருந்தே ஒரு படம் பண்ணணும்னு ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல நான் சேம் டைம் ப்ரொடியூசர் அன்பு செழியன் சார், அந்த சுஸ்மிதா அன்பு செழியன் இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட கதை சொல்லி படம் பண்றது அப்படி பேரலா ரெண்டுமே தனித்தனியா நடந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரே டைம்ல ஒன்னா ஜாயிண்ட் ஆச்சு. அது எப்படின்னா அது கதையை வச்சுதான். அன்பு செழியன் சாரும் ஹீரோ சந்தானம் சாரும் ரெண்டு பேரும் ஒரு கதையை கேட்டு கமிட் ஆகியிருந்தாங்க. எக்ஸாக்டா அந்த கதைக்கு ஒரு நல்ல டைரக்டர் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களே சொல்லிட்டாங்க, நல்ல டைரக்டர் வேணும்னு நினைக்கிறது வேற வழி இல்லை. என்கிட்ட என்ன கேட்டாங்க. ஓ கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏன்னா அன்பு செழியன் சாருக்கு இந்தியா பாகிஸ்தான் ரொம்பவே பிடிக்கும். சந்தானம் சாருக்கும் இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இந்தியா பாகிஸ்தான் தான் இதோடைய ஸ்டார்ட் ஆக்சுவலா, ம். அப்படிதான் சொல்லணும். கதையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, இறங்கி செய்யற மாதிரியான ஒரு காமெடி ஃபிலிம். ஸோ டோட்டல் ஃபேமிலி கவர் பண்ற மாதிரியான ஒரு மூடு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலா ஒரு ஃபேமிலியை கவர் பண்ற மூவிஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி கதை இருந்தனால நான் உடனே கமிட் ஆயிட்டேன். ஓகே. ஆர்டிஸ்ட்லாம் கேட்டீங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே காமெடி அப்படின்னு இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கவங்க, மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கும்போது அந்த காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்டுமே இதுல கரெக்டா சேர்த்து பண்ணியிருக்கோம். காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ரொம்ப ஃபேமஸான ரஜினி சாரோட டயலாக், இங்க நான் தான் கிங் அப்படின்ற ஒரு மாசான டயலாக் வச்சிருக்கீங்க. ஸோ இது ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டியை பத்தி சொல்லுங்க. அது சந்தானம் சார் கிங். காமெடினாலே அவர் சார் தான் கிங் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவர் காமெடி பண்ணும்போதுல இருந்தே எனக்கு அவரோட காமெடிஸ் அவ்வளவு பிடிக்கும். சோ அதுல அவர் கிங். எங்க அன்பு செழியன் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய கோபுரம். அவரு சம கிங். இதுல எல்லாமே கதைக்கூட கனெக்ட் ஆனதுதான். இவங்களுக்காக தனித்தனியா எல்லாம் வைக்கல, அதுவா நம்ம தனியா வந்து பார்க்கும்போதும் அது மேட்ச் ஆகுது. அப்படிதான் சொல்லணும். ஸோ கதையில வந்து ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கற்பனைகள் எல்லாம் இருக்கு, இப்படி ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வர ஒரு ஒய்ஃப்னால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எப்படி எல்லாம் பண்றாங்க, அந்த பிரச்சனையில இருந்து அவன் எப்படி அச்சீவ் பண்றான், அது எப்படி அவனை கிங்கா போய் நிக்க வைக்குது, அப்படிதான் கதையோட லைன். ஸோ அதை சார்ந்துதான் படத்தோட டைட்டில், இங்க நான் தான் கிங். ஆமா, ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதும் ஸ்டார்டிங்ல இருந்து ஏதோ ஒரு சிங்கிள் பசங்களோட ஒரு கதை தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து அது ஒரு ஃபேமிலி மேனா மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ம். ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டையா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எண்டிங் வந்து ரொம்ப ஆமா, மாசாவே இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஆமா, எல்லாரும் வந்து ஒரு ஆமா. எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சந்தானம் சார் அவரோட வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டது? அவர் வந்து செட்ல எல்லாம் எப்படி இருந்தார் உங்களோட? ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு செட் ஆனாதான் அந்த செட்ல இருப்பாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு முதல்ல அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவர் எப்படா நான் ரொம்ப கூல் பண்ணி நம்ம செட்டு பிடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை ஆக்சுவலா. அது அந்த தாட் இருந்தாலும் அதுக்காக தனியா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியல. பட் ஆனா என்னுடைய ஸ்டைலும் சரி, கேமராமேன் என்னுடைய பிரதர் தான். ஸோ எங்க ரெண்டு பேரோட ஸ்டைலும் சரி பார்க்கும்போது அதான் சார் ரொம்ப பிடிச்சிச்சு செட்டு. செட்டோடைய செகண்ட் டே ஷூட்ல இருந்தே அவர் செட்லயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். உட்காந்து எல்லார்கிட்டையும் கதை அடிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப நிறையலாம் நம்ம கிட்ட கவுண்டர்லாம் அடிக்க மாட்டார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சதானந்த சார் வந்து காமெடி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கவுண்டர் அடிச்சுட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி கிடையாது. ஆனா ஷார்ப்பா ஒரு இடத்துல அடிப்பாரு, அது பயங்கரமா செட்டே சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஒரு சூப்பருங்க அவரு. நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னா காமெடியில அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், என்ன டெலிவரி டைலாக் டெலிவரி எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயமா அதை சொல்லலாம் ஆக்சுவலா. ரொம்ப ஜாலியான பர்சன். ரொம்ப எல்லாரையும் கூட இருக்கவங்க எல்லாரையும் பொறுப்பா கவனிச்சுப்பாரு. வாவ். ஆக்சுவலா ஒரு ஒரு தடவை ஷூட்ல பாத்தீங்கன்னாக்கா, நானும் ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் ஷார்ட், ஒரு 4 மினிட் ஷூட் சீன் அது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் என் பிரதர் வந்து ஷோல்டர்லயே கேமரா வச்சு ஷூட் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய சீன் எடுக்கிறோம். 2-3 ஹவர்ஸ்ல எடுக்கிறோம் அது.
அவரு சார் வந்து ரொம்ப மிரண்டு எங்க மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஷூட் முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. எங்களுக்கு வேற ஷூட் இருக்கு அப்ப கூட வேற ஆர்டிஸ்ட் கூட. அவர் அங்க போயிட்டு எங்களுக்கு எதை சொல்றது அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பேரு ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே, அதை வாங்கி கொடுத்து அங்க திரும்பி போன் அடிச்சு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு எல்லாம் கவனிச்சாரு. So எங்கேயாச்சும் போனாருன்னா ஏதாவது அங்க எங்கேயும் வெளியெல்லாம் போனாருன்னா ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து இங்க எங்களுக்கு கொடுத்து கவனிப்பார். இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு விஷயம். சூப்பர். இப்ப வந்து சந்தன சார் வந்து ரொம்ப பிஸியா நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து கமிட் ஆகிட்டே இருக்கிறாரு. ஸோ வருஷத்துக்கு 3 4 படம் தொடர்ந்து அவர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நடுவுல உங்க ஷூட்டிங்கான ஷெட்யூல் வந்து எப்படி இருந்துச்சு? அவரை வந்து அவருடைய டைமிங்க்கும் உங்க ஷூட்டிங் இதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்க எப்படி கையாண்டீங்க? அது ஓகே. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிருந்தார். நாங்க ஷூட் பண்ணும்போது வடக்குப்பட்டி ராமசாமி மட்டும் தான் அவரோட கமிட்ல இருந்துச்சு. ஸோ ம். நான் ஒரு ஷெட்யூல் போனதுக்கு அப்புறம் திரும்ப அவர் வடக்குப்பட்டி போயிட்டு திரும்பியும் வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ நிறைய கமிட்மெண்ட் இல்லை. கரெக்டா இந்த 2 ப்ராஜெக்ட்ல இருந்தார். நெக்ஸ்ட் நம்ம இங்க நான் தான் கிங்க்கு அப்புறம் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஷூட் கூட போல. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டா இதை நல்லா பண்ணிட்டு போகணும் அப்படின்ற தாட்ல அவரோட டைம் கொடுத்து தான் நாங்க இந்த படத்தை பண்ணோம். இப்ப இந்த திரைப்படத்துல வந்து ஒரு இன்னொரு சோகமான ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, அந்த திரைப்படத்துல நடிச்ச 2 பேர் இப்ப நம்மளோட இல்ல. ஒண்ணு மலபாலா சார், அப்புறம் அவரும் இல்ல. ஆமா. ஸோ அவங்களோட நடிச்ச அந்த அவங்க ஒர்க் பண்ண வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு கிடையாது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான்லயும் இவங்க 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. அதுல என்ன ஒரு கமிட்மெண்ட் இதுன்னா கோஇன்சிடென்ஸ் சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் நடிச்சு என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்லயும் நடிச்சது 2 பேர் அவங்க தான். வேற அதுல நடிச்ச வேற யாருமே இதுல இல்ல. அவங்க 2 பேர் தான் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ரோலும் கிடைச்சது. கரெக்டா அவங்கள இது பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்சன்ஸ் 2 பேருமே ரொம்ப ஜாலியான பர்சன். ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. சேஷுலாம் சொல்ல போனாக்கா ரொம்ப ஃபன்னுங்க. ரொம்ப எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. பேசினாக்கா அவர் என்ன பேச வந்தாரோ அதை பேசாம நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டே இருப்போம். நான் அவரை கலாய்ப்பேன், அவர் என்ன கலாய்ப்பாரு, இப்படி மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டே இருப்போம். ஒரு டைம்ல சரி ஓகே நம்ம விஷயத்த பேசுவோமா, சரி ஓகே நான் பேசணுமா அப்படின்னு கேட்பாரு. ஓ அப்ப இது வரைக்கும் பேச நீங்க கிடையாது உங்க அண்ணனா அப்படின்னுவேன். ஸோ இது மாதிரி திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு பேச வந்து பேசவே மாட்டோம். அப்படி ஒரு கேரக்டர். கண்டிப்பா மிஸ் பண்றோம்னு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. ரொம்ப மிஸ் பண்றோம். சரி, ஓகே. இந்த திரைப்படத்துல என்ன ஒரு பேசக்கூடிய ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா மியூசிக். ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது வந்து ரொம்ப அழகா மியூசிக் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விதமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜோனல் இருந்துச்சு. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியான பர்சன் அவருமே. ரொம்ப என்ன சொல்றது நிறைய மெலோடிஸ் பத்தி நான் ஏன்னா இமான் சாரோட மெலோடிஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நாங்க ஆக்சுவலா இமான் சாரோட ஆஃபீஸ் போறோம், நம்ம ஒரு கம்போசிங் போறோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா லைஃப்ல வந்துட்டு சாங்ஸா நம்ம வந்துட்டு அதிகமா நம்மளோட டிராவல் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம கூட அதிகமா டிராவல் சாங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கிரியேட் பண்ண போறோம். அந்த இடத்துக்கு நான் இப்போ போறேன், அந்த இடத்துல நான் இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் ஒரு ஆஃபீஸ் போவேன். ஸோ அந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் கிரியேட் ஆகியிருக்கு. லைஃப் லாங் கேட்கற அளவுக்கு அந்த சாங்ஸும் கொடுத்துருக்காரு. ரொம்ப சாங்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் போனோடனே சுச்சுவேஷன் பத்தி பேச மாட்டோம். ஃபுல்லா நிறைய சாங்ஸ் பத்தி எல்லாம் படத்தை பத்தி அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்போம். ஜாலியா கதெல்லாம் அடிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா தான் ஓகே சார் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ஸ்லயே போவோம். ஸோ இது மாதிரி தான் ஜாலியா தான் இருக்கும் அவரோட பேசுறதும் சரி. ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம். இப்ப மியூசிக்கை பத்தி பேசுனால இந்த கேள்வி வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு இந்த ஒரு கேள்வி. அதனால உங்கள்கிட்ட கேட்டுறேன். இசை பெரு முக்கியமா அப்படி ஓகே. இல்லைன்னு சொன்னா வரிகள் முக்கியமா அப்படின்றது. நீங்க ஒரு டிரெக்டரா எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டுமே முக்கியம் தானே. ரெண்டு முக்கியம் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லாம ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே ஒரு 2 கண்கள் மாதிரி தான். அப்படிதான் சொல்லணும். ஆனா எனக்கு சம்டைம்ஸ் தோணும். இப்போ நான் ஹிந்தி சாங் கூட நான் கேட்கிறேன். மீனிங்கே இல்லாத அஹ், புரியாத ஹிந்தி சாங்ஸ் கேட்போம். கொரியன் சாங்ஸ் சம்திங் கேட்போம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னு யோசிக்கும் போது மேபி இசைதான் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. ஸோ அது பட் ஆனால் ரெண்டு பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே, சூப்பர். இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 2 தடவை வந்து மாறி மாறி வந்துச்சுல. ட்ரெய்லர்ல ஒரு டேட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்ல ரிலீஸ் பண்ண ஆமா, முடியாம போனோம். ஆமா. அதுக்கான காரணம் என்ன? ஏதாவது டெக்னிக்கல் சைடு ஏதாவது இஷ்யூவா அப்படி இல்லாட்டி வேற எதுவுமா? இல்ல இல்ல எந்த இஷ்யூவுமே இல்ல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டுக்கிட்டாங்க எங்களுக்கு இது ரொம்ப ஏன்னா அவங்க தேட்டர்ஸ் நம்ம நிறைய ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு கேப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேட்டர்ஸ் எப்போதுமே ஃபுல்லா இருக்கும், ஒரு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மாதிரி அவங்களுடைய சைட்ல இருந்து கேட்டதுனால சரி ஒரு 1 வீக் தள்ளி வச்சது. அதனாலதான் வேற எந்த ஒரு டெக்னிக்கல் எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது.
சரி, ஓகே. இப்ப நான் தான் கிங் இந்த திரைப்படத்துல வந்து ஓ, செட்டுல நடந்து உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாவ் அப்படின்னு சொல்லி நம்ம செட்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விஷயம். ஒரு தடவை ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, அந்த ஒரு சேசிங் சீன் எடுத்திருப்போம் படம், நீங்க நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பாப்பீங்க. அதுல அந்த கார் போர்ஷன்ஸ், உள்ளுக்குள்ள இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் வெறும் செட்ல நிக்க வச்சு எடுத்திருப்போம். சோ அந்த போர்ஷன் எடுக்கும்போது பயங்கர எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டெக்னிக் அந்த நாங்க மேக்கிங்காவே எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருந்தாங்க. டோட்டல் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ அந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது. அன்னைக்குதான் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு சந்தானம் சார் ஏதோ எக் ஸ்வீட் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. So இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஜாலியா. இந்த திரைப்படத்தை வந்து பாக்குறதுக்கு எல்லாரும் தியேட்டருக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துக்காக நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க கொடுக்குற காசுக்கு வர்த்தான ஒரு திரைப்படம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும்ல. சோ பாக்குற மக்களுக்கு வந்து நீங்க என்ன ஆமா. சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பத்தி? ஆக்சுவலா நான் ஒரு படம் ஒரு சினிமா நம்ம எதுக்கு போறோம்னா நம்மளோட என்டர்டெயின் பண்ணணும், நம்மள வந்து அந்த டே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நம்ம சினிமாவுக்கு போறோம். யாருமே இன்னைக்கு போய் சோகமா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சினிமாவுக்கு போறது கிடையாது, போக மாட்டாங்க. ஒரு ஃபன் ஜாலி அந்த டே என்ஜாய் பண்ண தான் போவாங்க. அந்த டே வந்து கண்டிப்பா நீங்க எப்படி வரீங்களோ, எப்படி என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேவை வந்து இந்த 2 ஹவர்ஸ் உங்களோட 24 ஹவர்ஸ் வந்து சந்தோஷமா ஆக்கும்ன்றது கேரண்டி. ஜாலியா வந்து படம் பார்க்கலாம். தியேட்டருக்கு போயிட்டு இந்த படத்தை பார்க்குறோம், அப்படியே விசில் அடிச்சு கொண்டாடுறோம், இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற அந்த படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஸோ ரொம்ப நன்றி. உங்களுடைய அப்கமிங் ப்ரொஜெக்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அடுத்து என்னென்ன திரைப்படங்கள்லாம் பண்ணுறதுக்கான பிளான்ல இருக்கு, அது என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? அது அது ப்ராசஸ்ல இருக்கு பிரதர், இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே தான் அது அந்த ட்ரையல் அதை பத்தின நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் அப்டேட் பண்ண முடியும். ஒரு அதுதான். அப்டேட்டை பட் ஆனா கேட்க எல்லாம் என்னுடைய படங்கள் எல்லாமே கண்டிப்பா அடுத்த அடுத்த இன்டர்வியூல நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் நினைக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி டைம்ல நம்ம அதை பத்தின விஷயங்கள் கண்டிப்பா வெளியே வரும். எல்லாமே ஒரு என்டர்டெயின் படமா தான் இருக்கும். என்னுடைய இது கமர்ஷியல் ஜாலியான ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா அதுல ஒரு 30% காமெடி இருக்கும். அதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆக்சுவலா. கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட டீம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நான் பண்ணும்போது இருந்த அதே டெக்னீஷியன் டீம் தான் எனக்கு இந்த படத்துலயும் ஆக்சுவலா. எடிட்டர் வந்து தியாகராஜன் சொல்லிட்டு என்னுடைய இந்தியா பாகிஸ்தான் எடிட்டர். ஸோ பிரதர் தான் கேமராமேன், இந்தியா பாகிஸ்தான் அவர் தான் கேமராமேன். ஆர்ட் டைரக்டர் சக்தி. So எல்லாமே ஒரே டீம். ஸோ அதே டீம் திரும்பி வந்திருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறேன் ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆக்சுவலா. அதுதான். சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓகே. நாங்கள் கேட்டதுமே இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டு எங்களோட இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் செலவழித்து அதுவும் ரிலீஸை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வந்து இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுல ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, ஓகே. அடுத்தடுத்த வாரம் எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சக்தி எஃப்எம் குடும்பம் சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.